நம்ம அபி, ராகவ், அதுக்கப்புறம் அனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவங்க இருக்காங்க இல்லையா, ஆகாஷ், இவங்க எல்லாருமா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு பிளான் மட்டும் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த முரளிகிருஷ்ணனோட சுயரூபம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலுக்கு தெரியப்படுத்திடுவாங்க. பட் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அவசரப்படுறாங்க, என்ன ஏது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தாலுமே கூட இந்த இடத்துல அவங்க அவசரப்படுறதும் ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே வந்து இப்போ நம்ம முரளிகிருஷ்ணன் வந்துக்கிட்டு எப்பட்றா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க அஞ்சலியோட வயித்துல இருக்க குழந்தைய சாகடிக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அட்டம்ப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பு தப்பாகவே நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து சீக்கிரமாக முடிவெடுத்து இந்த முரளிகிருஷ்ணனை முதல்ல இங்கேருந்து விரட்டணும் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பக்காவே நடந்தது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இவங்க பிளான் பண்ண மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அபியோட அம்மா, அப்பா, அவங்க இவங்க அத்தை, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பி வந்து இங்கே வர ஆரம்பிச்சுறாங்க. இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு அவங்க அம்மா அப்பா இருந்திருந்தா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வளகாப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறு வீட்டுக்கு, அதாவது வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு போகிறது, இது எல்லாத்தையுமே எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இவங்க எல்லாருமே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியையும் நாங்கள் எங்கள் பொண்ணாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எமோஷனல் ஆயிடுறாங்க. அதாவது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்துட்டு தனக்கு அம்மா இல்லை அப்படின்ற ஒரு குறைய வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்ததாகவும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து பொண்ணுன்ற குறைய தீர்த்ததாகவும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அஞ்சலியை கூட்டிட்டு போய் இந்த 7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாகவும் சந்தோஷமாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியும் கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாமே அபிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நினைச்சது எல்லாமே நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இது எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.